யாரும் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிட்டு வந்திருக்கிறோம். மெட்ராஸ் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையில் தான் மெட்ராஸ் வரோம், சென்னைக்கு வரப்போது அந்த ட்ரெயின். டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஆகிட்டு எங்கே சாப்பாடு கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஏது இதுன்னு உடனே ஒவ்வொருத்தராக விசாரிக்கும் போது, சார் ட்ரெயின் வந்து கொடை ரோட்டில் கொஞ்ச நேரம் நிற்கும், அங்கே வந்து கொடை ரோட்டில் மேலே வந்து ஒருத்தர் வந்து ஒரு புரோட்டா கடை வச்சுருக்காரு அப்படின்னு. இந்த நேரத்துக்கு வந்து அப்போ வந்து செல்ஃபோன்லாம் அப்போ இல்லை, அவ்வளோ பயன்பாட்டில் இல்லை, கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு. அப்படி ஐயா ஓரளவுக்கு வச்சுருப்பார் சார். அது ஒரு நைட் கடை தான். அது வந்து நைட்டு வந்து ஹைவேல போகிறவங்க வரவங்கலாம் சாப்பிடக்கூடிய ஒரு கடை தான். அது மட்டும்தான் இப்போ நம்ம ஹோட்டல் ட்ரெயின் நிற்குது. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு 15 நிமிஷம் நிற்கணும் அப்படின்றாரு. அவங்க என்னங்க நீங்கள் வந்து இந்தியன் ரயில்வேல என்ன நினச்சிங்க நீங்கள், இது மாதிரி நிறுத்தினா எல்லா சிக்னலும் மாறும், எல்லாமே குளறுபடி ஆகும் அப்படின்னு பெரும் விவாதமாகி அப்போ என்ன பண்ணுறாரு, போய் ட்ரெயின் உள்ள பாருங்கள், எல்லாம் வந்து கார்கில் இதுக்காக அத்தனை பேரும் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்க அத்தனை பேர் இங்கே முன்னணியில் இருக்கக்கூடியவங்க, எல்லாம் ஸ்டார் ஹோட்டலையும் ஏசிலையும் தங்கக்கூடியவங்க, எல்லாம் நான் ஏசிலையும் கிடைக்கிற புட்டியில் வந்து படுத்துக்கிட்டு வராங்க, ஒரு சாப்பாடு இல்லாமல் வராங்க. இது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கான மேல் அதிகாரிகிட்டலாம் சொல்லி, ஆமாம் உண்மை தான்,